அல்லாஹ் ரபுல் இஸ்ஸ ஜல்ல ஷானுஹு குறுகிய கால வாழ்க்கைய அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையினுடைய மிக பிரதானமான ஒரு நோக்கம்தான் அந்த ரப்புல் இஸ்ஸ ஜல்ல ஷானுஹு அவனை நாங்க திருப்தி படுத்திட்டு அவன்ட கட்டளைகளை உலகத்துல நாங்க நிலைநாட்டிட்டு வருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே எங்களுடைய இலக்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸ ஜல்ல ஷானுஹு அவனுடைய பொருத்தத்தை நாங்க அடையணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹு தாலா கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன், உங்களை நாங்க வீணும் விளையாட்டுக்கும் படைத்திருக்கிறோம் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா என்று சிந்தனை தூண்டக்கூடிய வகையில அல்லாஹு தாலா ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா கேட்கிறான். எனவே அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட நாங்க உலகத்துல உங்களை படைச்சிருக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு இலக்கு அல்ல. உலகத்துல சில விடயங்களை நாங்க செஞ்சுட்டு போறது எங்களோட நோக்கம் அல்ல. அது எங்களுடைய தேவைகளாக இருக்குது. நாங்க வியாபாரம் செய்கிறது, நாங்க திருமணம் முடிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கொள்றது, கல்வியை நாங்க அடைஞ்சு கொள்றது, இன்னொரு இலக்குகளை நோக்கி நாங்க அடைகிறது, இது எல்லாமே உலகத்துல எங்களுடைய தேவைகளாக இருக்குது. மேலானவர்களே, எங்கட மிக பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? அது அந்த ரொப்ப நாங்க திருப்திப்படுத்துறது, அந்த ரொப்புடைய பொருத்தத்தை நாங்க அடைஞ்சு கொள்றது. ஏனென்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நாளை கியாமத்துடைய நாளையில நரகத்துல இருந்து விடுதலை பெற்று யார் சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுகிறாரோ இவர் வெற்றியாளர் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். எனவே தன் மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையை நோக்கமாக கொள்ளாம மறுமையுடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்கமாக கொள்ளணும். இந்த மறுமையை சம்பாதிச்சு கொள்றதுக்கு, இந்த மறுமையுடைய ஒட்டுமொத்த நலவுகளையும் ஹைராத்துகளையும் அடைஞ்சு கொள்றதுக்கு, பாவங்கள்ல இருந்து தௌபா செய்வதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நரகத்தில இருந்து விடுதலை பெறுவதற்கு, அல்லாஹுடைய ரஹ்மத்த அன்ப அருள அடைஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹு தாலா ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான, ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக, ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹுவ வழிபாட்டில இருந்து 2 விடயங்கள் எங்களை தடுத்து கொண்டே இருக்கும். அல்லாஹுடன் நெருக்க கொள்ளாம, அல்லாஹுடைய அன்பு அடைஞ்சு கொள்றதுக்கு, அல்லாஹுவின் பக்கம் எங்களோட கால நேரங்களை கொடுப்பதற்கு 2 விடயங்கள் உலகத்துல எங்களை தடுத்து கொண்டே இருக்கும். முதலாவது அல்லாஹு தாலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், அவன் தான் ஷைத்தான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவ்வும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் அவன் மிகப்பெரிய விரோதியாக இருக்கிறான். அவனை நீங்க வாழ்க்கையில விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்க. அவனை உங்களுக்கு கிட்ட எடுத்துக்கொள்ளாதங்க, உங்களோட நண்பனாக ஆக்கி கொள்ளாங்க, அவனுக்கு நீங்க வழிபட்டுடாதங்க. மேலானவர்களே, 2வது ஒரு விடயம் இருக்குது, அதுதான் எங்கட மனோ இச்சை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய நஃப்ஸை நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக இந்த நஃப்ஸ் என்பது இருக்குது, இந்த மனோ இச்சை என்பது இருக்குது, இது அதிகமாக கெடுதிகளை ஏவக்கூடியது. எனவே தான் இந்த ரமலான் மாதத்துல ஒரு விரோதிய அல்லாஹ் தஆலா அவன் சிறையில அடைச்சிடுறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதம் வந்துட்டா சுத்திஃபத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். ஒரு விரோதிய மக்களுடைய அமல்களை பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தடுத்து விடுகிறான். ஆனா இன்னொரு விரோதி இருக்கிறான், அவன் எங்க கூட தான் இருக்கிறான், நஃப்ஸாக இருக்குது. இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி, இந்த நஃப்ஸை பசியில போடுவதற்காக வேண்டி, இந்த நஃப்ஸை அடக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பயிற்சிக்களமாக இந்த ரமலானுடைய மாதத்தை ஆக்கி தந்திருக்கிறான். ரமலான்ல எத்தனையோ நோக்கங்கள், எத்தனையோ பயிற்சி நெறிகள், எத்தனையோ வாழ்க்கையுடைய பாடங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல மிக பிரதானமான ஒரு மார்க்கமாக, மிக பிரதானமான ஒரு மாற்றமாக, ஒரு தேவையாக உணரப்படக்கூடிய ஒரு விடயம்தான்
இந்த மனோ இச்சையை அடக்குவது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல விளங்கப்படுத்தான், ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. நாளை கியாமத்துடைய நாளையில அவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால நிக்கிறத பயந்து அஞ்சி நாளைக்கு அல்லாஹு தஆலா கேள்வி எனக்கு கேட்பானே, நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்றத விளங்கி யார் தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் சுவர்க்கமாக இருக்குது. யாரு மனோ இச்சையில ஒரு காலடி வைக்கிறாங்களோ, அந்த மனோ ஆசைகளை மிதிக்கிறாங்களோ, அடுத்தடி அவர் சுவர்க்கத்துல வைக்கிறார் என்ற கருத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல விளங்கப்படுத்தியிருக்கிறான். எனவே இந்த ரமலான் எங்களுக்கு தட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயிற்சி தான் இந்த மனோ இச்சையை நாங்க கட்டுப்படுத்துவது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலா அல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல புத்திசாலி யாருங்கறத விளங்கப்படுத்தினாங்க. படிச்சவங்க, பெரிய பட்டங்களை சேர்த்தவங்க, பெரிய சொத்து செல்வங்களை சேர்த்தவங்க. இத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்த இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, யாரு மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை நினைச்சு உலகத்தை தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்கிறானோ இவன் தான் புத்திசாலி என்றத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி இயலாதவன், மடையன், அற்பமானவனை பத்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்துல தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்துட்டு தன்னை நஃப்ஸ் எதெல்லாம் கேக்குதோ அதுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு ஹராம் எதென்று தெரியாது, ஹலால் எதென்று தெரியாது, உலகத்துடைய வாழ்க்கைய மனோ இச்சைகளால பொடுபோக்காக கழிச்சிட்டு யாரு அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறாரோ, செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு செய்யற குற்றத்தெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசுறாரு அல்லாஹு தஆலா மன்னிச்சிடுவான் என்று சொல்லி சொல்லி பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் உலகத்துல மிகப்பெரிய ஒரு மடையன், மிகப்பெரிய ஒரு கைசேதவாளி என்றத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. எனவே கண்ணியமான ஒரு மாதம் வந்திருக்குது. இந்த மாதத்தை நாங்க உள்ளத்தால வரவேற்று இந்த மாதத்தை அமல்களால கண்ணியப்படுத்தி முற்று முழுதாக முழுக்க இந்த மாதத்தை பிரயோசனப்படுத்திய நல்ல மக்களுடைய கூட்டத்துல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.